தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் தொழிலாளர்கள் மே 1ஆம் தேதி சில தொழில் நிறுவனங்களில் பணியாற்றுவதை பெரும்பாலான பிரெஞ்சு மக்கள் ஆதரிக்கின்றனர். மத்திய கிழக்கு போரின் காரணமாக பிரான்சில் எரிபொருட்களின் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளன. பிரான்சின் மார்சே நகரில் ஜூன் மாதத்தில் நடைபெற இருந்த ஜி அவர்களின் இசை நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் இஸ்ரேல் உறவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் லெபனான் பேச்சுவார்த்தையில் இருந்து இஸ்ரேல் பிரான்ஸை வெளியேற்றியுள்ளது. பிரெஞ்சு வெளிநாட்டு அமைச்சர் இஸ்ரேலிய தூதருக்கு பதிலடி கொடுத்துள்ளார். ஈரான் அமெரிக்க அமைதி பேச்சுவார்த்தைகளில் பிரான்ஸ், பிரிட்டன் ஆகிய நாடுகள் முக்கிய பங்காற்றி வருகின்றன. அமெரிக்கா ஈரான் கொள்கை ரீதியாக தற்காலிக போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கு ஒப்புக்கொண்டுள்ளன. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள். பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. பிரான்சில் தொழிலாளர்கள் மே 1ஆம் தேதி சில தொழில் நிறுவனங்களில் பணியாற்றுவதை பெரும்பாலான பிரெஞ்சு மக்கள் ஆதரிக்கின்றார்கள். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதியன்று வெளியான BFM டிவியின் கருத்து கணிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. 60% அதிகமான பிரெஞ்சு மக்கள் மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினத்தில் பேக்கரிகள், காய்கறி கடைகள், இறைச்சி கடைகள், மலர் கடைகள், கலாசார நிறுவனங்கள் போன்றவற்றில் வணிக பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று ஆதரிக்கின்றனர். பிரான்ஸ் அரசாங்கம் இந்த வார தொடக்கத்தில் மே 1ஆம் தேதி அன்று இத்தகைய வணிகங்கள் இயங்க அனுமதிக்கும் சட்ட முன் வரைவு ஒன்றை பிரெஞ்சு திரும்ப பெற்றுள்ளது. இதனால் 1ஆம் தேதி பொது விடுமுறை நாளாகவே தொடரும். இந்த முடிவு தொழிலாளர் உரிமைகள் மற்றும் பொருளாதார தேவைகள் இடையே இருக்கும் சமநிலையை பிரதிபலிக்கின்றது. மத்திய கிழக்கு போரின் காரணமாக பிரான்சில் எரிபொருட்களின் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளன. இந்த எரிபொருள் விலை உயர்வு பிரான்சில் பெரும் தாக்கங்களை ஏற்படுத்தி வருகின்றன. இது தொடர்பாக BFM டிவி கருத்து கணிப்பு ஒன்றை மேற்கொண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி அன்று வெளியிட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்வு தாக்கத்தின் ஒரு பகுதியாக பிரெஞ்சு மக்களில் 1/3, அதாவது 33% விடுமுறைக்கு செல்லும் திட்டத்தை ரத்து செய்து வருகின்றனர். அத்துடன் 60% அதிகமான பிரெஞ்சு மக்கள்
எரிபொருள் விலை உயர்வின் காரணமாக விடுமுறை, ஷாப்பிங் போன்ற செலவுகளை குறைத்துக் கொள்கின்றனர். இந்த நிலைமை பொருளாதார அழுத்தம் மற்றும் வாழ்க்கை தரத்தில் ஏற்படும் மாற்றங்களை பிரதிபலித்து காட்டுகின்றது. பிரான்சின் மார்சை நகரில் ஜூன் மாதத்தில் நடைபெற இருந்த ஜி அவர்களின் இசை நிகழ்ச்சியை பிரெஞ்சு அரசாங்கம் தடை செய்யும் நிலையில் அந்த நிகழ்ச்சி தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வெறுப்பை ஊக்குவிப்பவர்கள் காட்டுமிராண்டித்தனமாக செயல்படுவதற்கு இது ஒரு மேடையாக அமையக்கூடாது என்று மார்சை நகர முதல்வர் கூறியிருந்தார். இதன் காரணமாக அந்த நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி அனுமதிக்கப்படாததால் பிரான்சின் உள்துறை அமைச்சர் ஜியின் மார்சை நகரில் நடைபெற இருந்த நிகழ்ச்சியை தடை செய்ய முயன்றதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதன் விளைவாக அந்த நிகழ்ச்சி தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மத்தி மாத்தி விளாடம். கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே இந்த கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமாக இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமாக இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாஃப். லா ஷப்பேல் ஈசன் ஜுவல்லரி ஏப்ரல் மாதம் அச்சய திதியோட முன்னிட்டு எங்கள் ஈசன் ஜுவல்லரியில் ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச நகை நீங்கள் டைரெக்டாக ஈசன் ஜுவல்லரிக்கு வந்து 100 யூரோ கட்டி புக் பண்ணி வச்சிங்க என்றால் அச்சய திதி அன்னைக்கு 25% ஆஃபர் கொடுக்குறோம். அதோட ஒரு கோல்டு காயினும் இலவசமாக எங்கள் கிளியன்ஸுக்காக கொடுக்குறோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பேல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் இஸ்ரேல் உறவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் லெபனான் பேச்சுவார்த்தையில் இருந்து இஸ்ரேல் பிரான்ஸை வெளியேற்றியுள்ளது. இதனை அடுத்து பிரான்சில் இருந்து இஸ்ரேல் மேற்கொள்ளும் ஆயுத கொள்முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. பிரான்சுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நீண்ட காலமாக நிலவி வரும் உறவு ஈரான், ஹெஸ்புல்லா அமைப்புகளுடன் நடைபெற்ற போரின் காரணமாக மேலும் சீர்குலைந்துள்ளது. குறிப்பாக ஏப்ரல் 8ஆம் தேதி ஈரானின் போர் நிறுத்தம் ஏற்பட்ட பின்னர் இரண்டு நாடுகளுக்கு இடையேயான உறவு மேலும் மோசமடைந்துள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதல்களை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ கடுமையாக கண்டித்தார். லெபனானில் ஹெஸ்புல்லா அமைப்புக்கு எதிரான போரை நிறுத்தி அரசியல் தீர்வு காண வேண்டும் எனவும் மேக்ரோ வலியுறுத்தினார். போரின் போது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் பிரான்சின் வான்வெளியை பயன்படுத்த அனுமதி மறுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. பிரான்சின் எதிர்ப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு கேடு விளைவிக்கும் என கூறி பிரான்சிடம் இருந்து ஆயுத கொள்முதலை இஸ்ரேல் முழுமையாக நிறுத்தியுள்ளது. லெபனானுடன் வாஷிங்டனில் நடைபெற்று வரும் நேரடி பேச்சுவார்த்தையில் பிரான்ஸை பங்கேற்க அனுமதிக்கவில்லை. பிரான்ஸை
பேச்சுவார்த்தைக்கு தொடர்பில்லாத நாடு என இஸ்ரேல் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். பிரான்சின் அதிகாரிகள் இஸ்ரேலின் குற்றச்சாட்டுக்களை முழுமையான பொய் என மறுத்துள்ளனர். இந்த நிலையில் இரண்டு நாடுகளுக்கு இடையேயான உறவு மென்மேலும் சீர்குலைந்துள்ளது. பிரான்சை மிகவும் தொலைவில் வைத்திருக்க விரும்புவதாக அமெரிக்காவில் இஸ்ரேலிய தூதர் ஒருவர் கூறியுள்ளார். இஸ்ரேலிய லெபனான் தரப்புகளுக்கு இடையே அமைதி பேச்சுவார்த்தை வாஷிங்டனில் ஆரம்பித்திருக்கிறது. இந்த வேளையிலேயே பிரான்சை மிகவும் தொலைவில் வைத்திருக்க விரும்புவதாக அமெரிக்காவில் இஸ்ரேலிய தூதர் ஒருவர் கூறியிருந்தார். ஏப்ரல் 15 இந்த தகவல் வெளியானது. மைக்ரோஃபோன்கள் மற்றும் தொலைக்காட்சி கேமராக்களில் இருந்து மிகவும் தொலைவில் இருக்குமாறு பிரான்ஸ் வெளிநாட்டு அமைச்சர் ஜோன் நோயல் பரோ இஸ்ரேலிய தூதருக்கு பதிலடி கொடுத்துள்ளார். பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பயணம். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர், 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. ஈரான் அமெரிக்க அமைதி பேச்சுவார்த்தைகளில் பிரான்ஸ், பிரிட்டன் ஆகிய நாடுகள் முக்கிய பங்காற்றி வருகின்றன. பிரான்ஸ், பிரிட்டன் ஆகிய நாடுகள் ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தை மீட்டெடுப்பதற்காக ஒரு பன்னாட்டு பாதுகாப்பு பணியை உருவாக்குவதற்கான மாநாட்டை இணைந்து நடத்துகின்றன. இந்த மாநாடு அமெரிக்கா ஈரான் போர் நிலைமையில் இருந்து தனித்து அமைதியான மற்றும் பாதுகாப்பு நோக்கிலான பணியாக இருக்கும் என பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் 40க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த முயற்சி ஹோர்முஸ் நீரிணையில் போக்குவரத்து சுதந்திரத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கையாக கருதப்படுகின்றது. அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகளில் பிரான்ஸ் மறைமுகமாக பங்கேற்று வருகின்றது. குறிப்பாக ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை கட்டுப்பாடு போன்ற முக்கிய பிரச்சனைகளில் பிரான்ஸ் ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றது. மேலும் பிரான்ஸ், சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகளுடன் இணைந்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் ஈரான் மீதான படையெடுப்பு தீர்மானத்தை தடுக்க முயன்றுள்ளது. இதன் மூலம் அமெரிக்காவின் போர் முயற்சிகளை எதிர்த்து ஈரானை தனிமைப்படுத்துவதற்கான முயற்சிகளை பிரான்ஸ் மேற்கொண்டுள்ளது என்றாலும் அதே நேரத்தில் ஈரானின் போக்கை மாற்றுவதற்கும் முயற்சிக்கின்றது. பிரிட்டன் அமெரிக்காவின் ஈரான் துறைமுக முற்றுகையை ஆதரிக்கவில்லை.
ஆனால் ஹோர்முஸ் நீரிணையில் பாதுகாப்பு பணியில் பங்கேற்க தயாராக உள்ளது. பிரிட்டன் பிரான்சுடன் இணைந்து நீரிணையில் கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றது. ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தை மீட்டெடுப்பது ஈரான் அமெரிக்கா இடையே தொடரும் போர் நிலைமையை தணிப்பதற்கான பன்னாட்டு முயற்சிகளை மேற்கொள்வது, மத்திய கிழக்கு பகுதியில் அமைதியை நிறுவுவதற்கான பேச்சுவார்த்தைகளை ஊக்குவிப்பது. இந்த முயற்சிகள் என்பன ஈரான் அமெரிக்கா இடையே தொடரும் பேச்சுவார்த்தைகளுக்கு உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்கா ஈரான் கொள்கை ரீதியாக தற்காலிக போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கு ஒப்புக்கொண்டுள்ளன. இதன் மூலம் மேலும் பேச்சுவார்த்தைகளுக்கு வாய்ப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போதைய போர் நிறுத்தம் ஏப்ரல் 22ஆம் தேதி அன்று முடிவடைகின்றது. ஹோர்முஸ் நீரிணை முடக்கத்தை அடுத்து அமெரிக்கா ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிட்டுள்ளது. இதனால் ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதி தடைப்பட்டது. ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாகவும் அமெரிக்காவின் முற்றுகையை எதிர்த்து நடவடிக்கை எடுப்பதாகவும் எச்சரித்திருக்கின்றது. அமெரிக்கா ஈரான் 20 ஆண்டுகள் யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளது. ஆனால் ஈரான் 5 ஆண்டுகள் மாத்திரமே செறிவூட்டலை நிறுத்த ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த கோரிக்கை அமெரிக்காவால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. தற்காலிக போர் நிறுத்தத்தை நீடிப்பது பற்றி இன்னும் அதிகாரப்பூர்வ ஒப்புதல் எதுவும் வெளியாகவில்லை. ஆனால் பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. பாகிஸ்தானில் வரும் நாட்களில் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான், சவுதி அரேபியா, கட்டார், துருக்கி ஆகிய நாடுகளுடன் இணைந்து பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடிவடைந்தால் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் போர் நிலைமை முடிவுக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை பேருந்து, கிரெத்தை, கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். லூர்தில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்திற்கும் டெனிஸ் 06 52 19 6008. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ராபின்சன் திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார்.